நான் உங்கள் அண்ணா டி விஜயன். இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் வந்து நகைச்சுவை நடிகராக இருந்த சூரி ஒரு சிறந்த ஒரு கதாநாயகனாக இந்த கதையினுடைய கதாபாத்திரமாகவே அவர் வந்து மாறி இந்த கதையின் நாயனாகவே அருமையாக நடிச்சிருந்தார். மாமன் குழந்தை இல்லாத தன்னுடைய சகோதரிக்கு பிறந்த குழந்தையே தன் பிள்ளை போல் வந்து தவமிருந்து பெற்ற அந்த பிள்ளையை வந்து வளர்த்து அதன் மூலம் ஏற்படுத்தக்கூடிய சங்கடங்கள், தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா ஒரு கிராமத்தை மண்வாசனையோட அருமையா சொல்லியிருக்கிறாரு கதை நாயகன், கதை ஆசிரியர் சூரி. ரொம்ப இயக்குனர் அருமையாக அதை பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் சிறப்பு. ராஜ்கிரனுடைய கதாபாத்திரம், அவருடைய மனைவியாக வரக்கூடிய விஜி, அவங்களாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படம் வந்து அந்த 2 பேருடைய கதாபாத்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக தூக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கிராமத்தில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். இது மாதிரியான கதைகள் வரும்போது அந்த குடும்பத்தினுடைய அந்த பிணைப்பு வந்து இன்னும் அதிகமாக இருக பற்றுக்கொள்ளும். அந்த வகையில் இந்த படத்தை வந்து அருமையாக நடித்து வந்து கொண்டு வந்திருக்கிறாரு சூரி. இந்த மாதிரியான படங்கள் நிறைய வரணும். ராஜ்கிரன்லாம் நிறைய பயன்படுத்துங்க. ஏன் அவரை பயன்படுத்தாமல் போறீங்க, ஏன் அவரை ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு தெரியல. அவரெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கதாநாயகன். ரஜினிகாந்தே பயந்துக்கிட்டு உங்கள் படங்கள் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டுட்டு தன்னுடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு கதாநாயகன். ஒரு சிறப்பான ஒரு தமிழகத்தினுடைய ஒரு திரைப்படத்துறையை சார்ந்த நல்ல ஒரு மனிதர். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நிறைய நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல கதைகள் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வில்லனாக கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறதும் வதைக்கிறதும் அசிங்கப்படுத்துகிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாங்க. அவரும் வந்து நல்ல கதைகளை தான் தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் ராஜ்கிரண். இதில் நடித்திருந்த அத்துணை கதாபாத்திரங்களும் நல்லா தான் இருந்தது. சிறப்பாக சொல்லணும்னு சொன்னால் அந்த பிள்ளையாக வரக்கூடிய வந்து அந்த சிறு பிள்ளை அந்த அருமையாக நடிச்சிருந்தாப்புல இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அது ஒரு முதிர்ச்சியான ஒரு நடிகருக்கு உண்டான அந்த ஒரு அருமையான அவரை வந்து வேலை வாங்கிடுறாங்க. ரொம்ப அவசியமாக இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். இந்த வந்த படங்களில் இது ஒரு சிறப்பான படமாக தான் நாம் பார்க்குறோம். இன்னும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டி விஜயன். நன்றி, வணக்கம்.